ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 96. இங்கு ஒரு கிணற்று தவளையின் சிந்தனை எனும் கதை காண்போம். இது பக்தி சிதாந்த மகாராஜால் உபதேசிக்கப்பட்ட கதையாகும். முன்பு ஒரு சமயம், அதாவது பசிபிக் கடல் இருந்து கொஞ்சம் தொலைவில் நிலப்பகுதியின் கரையில் ஒரு தண்ணீர் நிறைந்த கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் ஒரு தவளை வெகு நாட்களாக வசித்து வந்தது. அதனுடைய இருப்பிடமும் அங்கேதான். அது பிறந்த நாளில் இருந்து அதே கிணற்றில்தான் வாழ்ந்து வந்தது. அந்த கிணற்றை விட்டு அது வெளி வராது. ஆனால் அது தனக்குத்தானே சர்வமும் தெரிந்த மாதிரி நினைத்து கொண்டது. அதனால் அது கிணற்றின் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கமும், அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கமும் விளையாடி ஓடியது. அது மட்டும் இல்லாமல் மேலும் நினைத்து கொண்டது, நானே இந்த கிணற்றின் தலைவன் என நினைத்து கொண்டது. இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் பசிபிக் சமுத்திரத்தில் வாழும் ஒரு தவளை தாவி தாவி இந்த கிணற்றின் அருகே வந்துவிட்டது. இப்பொழுது கடல் தவளை அந்த கிணற்றுக்குள் வந்து விழுந்து விட்டது. இப்பொழுது கிணற்றில் வாழ்ந்து வந்த கிணற்று தவளை பசிபிக் கடலில் இருந்து வந்த தவளையை பார்த்து கேட்டது, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என. அதற்கு அந்த கடல் தவளை கூறியது, நான் பசிபிக் சமுத்திரத்தில் இருந்து வருகிறேன் என்றது. அதற்கு கிணற்று தவளையோ, உங்களுடைய பசிபிக் சமுத்திரம் என்னுடைய கிணற்றை காட்டிலும் எவ்வளவு சிறியது என கேட்டது. அதற்கு பசிபிக் கடல் தவளை கூறியது, பசிபிக் கடல் உடன் கிணற்றை ஒப்பிட முடியாது என்றது. அதற்கு கிணற்று தவளை கூறியது, உங்களுடைய பசிபிக் கடல் எத்தனை பெரியது என கேட்டு எழும்பி எழும்பி குதித்தது. இப்பொழுது பசிபிக் கடல் தவளை கூறியது, நீ எவ்வளவு பெரிதாக எழும்பி எழும்பி குதிக்க முடியுமோ அதை காட்டிலும் பசிபிக் கடல் உங்களுடைய கிணற்றில் இருந்து மிக மிக பெரியதாக இருக்கும் என்றது. இதனை கேட்ட கிணற்று தவளை ஒரு பக்கத்தில் இருந்து மற்றொரு பக்கத்திற்கு குதித்து கொண்டு இவ்வாறு கூறியது, இதற்கு மேலே பெரியதாக இருக்க முடியாது என்றது. இதற்கு பசிபிக் கடல் தவளை கூறியது, நீ இந்த கிணற்றை விட்டுவிட்டு கொஞ்சம் வெளியே வந்து பார்ப்பாயாக, பசிபிக் கடல் எவ்வளவு பெரியது என தெரியும் என்றது. இதனை கேட்ட அந்த கிணற்று தவளை கூறியது, இது உங்களுடைய பொறாமையை காட்டுகின்றது. பசிபிக் கடலை மிகவும் பெரியதாக இருப்பதாக கூறினாலும் என் கிணற்றுக்கு சமமாக மட்டும்தான் இருக்கும் என்றது. மேலும் கிணற்று தவளை அது கூறியது, என்னுடைய மனம் உங்கள் மாதிரி குறுகியது கிடையாது. உங்களுடைய பொருட்களை பற்றி நீங்கள் மிக மிக பெரியதாக சொல்லிக் கொள்கிறீர்கள். இந்த மாதிரி என் மனம் கிடையாது. உங்களுடைய பசிபிக் கடல் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அதே மாதிரி என்னுடைய கிணறு கூட பெரியதுதான். ஏனென்றால் 2 இடத்திலும் தண்ணீர் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் உங்களுடைய கர்வத்தை பரப்புவதற்காக பொய்யாக பசிபிக் கடலை மிக மிக பெரியதாக என கூறிக்கொள்கிறீர்கள் என்றது கிணற்று தவளை. இந்த கதையின் உட்பொருள் கருத்து என்னவென்றால், இந்த ஜட உலகத்தில் வாழும் விஞ்ஞானிகள் போன்ற ஒவ்வொரு பௌதியவாதிகளின்
நினைப்புகள் ஆனது ஆன்மீக விஷயங்கள் அனைத்துமே மனக்கற்பனையே என ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள். இது கிணற்று தவளையின் சிந்தனை போன்றது ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்